வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபேமஸான கடக்நாத் கோழி, அதாவது கருங்கோழின்னு சொல்லக்கூடிய அந்த ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். கருங்கோழி ரோஸ்ட்டுன்னு சொல்லலாம், இல்லைனா கடக்நாத் கோழி ரோஸ்ட்டுன்னு சொல்லலாம். வாங்க நம்ம இப்போ கிச்சனுக்குள்ளார போயிட்டு அந்த கோழி கறி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு டேரெக்டாக நம்ம சமையலுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த கடக்நாத் கோழியை வந்து எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கடக்நாத் கோழி சமைக்கிறதுக்காக வேண்டி ஒரு இரும்பு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாத்திரம் வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. இந்த பாத்திரத்தில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற நல்லெண்ணெயை விற்றுடலாம். இந்த கோழியை வந்து நல்லெண்ணெய் விற்று சமைச்சோம்னா ரொம்ப நல்லா கலக்கலான ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லெண்ணெய் வந்து நம்மளுக்கு நல்லா சூடு ஏறட்டும். நல்லெண்ணெய் வந்து நம்மளுக்கு நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, கடுகு தாளிப்பு சேர்க்க போகிறேன். நான் வந்து இந்த கடக்நாத் கோழியை வந்து பாரம்பரிய முறையில் தான் செய்ய போகிறேன். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் போடாமல் நம்மளுடைய இன்க்ரீடியன்ஸ் வரைக்குமே சேர்த்து செய்கிறேன். கடுகு வெடிச்சிருச்சு. பொடியாக நறுக்கி அடித்த பெரிய வெங்காயத்தை வந்து 1.5 போல் இருந்துட்டு எடுத்து போட்டுக்கிறேன். வெங்காயம் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு லேசாக வதங்கி வரட்டும். ரொம்ப நாளை நம்ம வதங்க விட தேவையில்ல. கொஞ்சம் நாள் இப்போ நம்மளுக்கு வதங்கி வந்தாலே போதும். வெங்காயம் வந்து கொஞ்சம் போல் வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து தத்தி எடுத்து வச்ச இஞ்சி விழுதை சேர்த்துக்கிறேன். இஞ்சியெல்லாம் நம்ம தத்தி தான் போடணும். எதையுமே நம்ம மிக்சியில் வச்சு அரைச்சிடக்கூடாது. வெங்காயம் பாருங்கள், இஞ்சியும் வெங்காயமும் கருவேப்பிலை ஒன்று சேர நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, நல்லா பழுத்த நாட்டு தக்காளியாக எடுத்து 2 போல் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நாட்டு தக்காளி பழமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு புளிப்பு ஃப்ளேவர் கிடைக்கும் நம்ம நாட்டு தக்காளி பழத்தில். ஸோ அதனால நான் இதை சேர்க்குறேன். பொதுவாக இது போல் நாட்டுக்கோழிங்க நம்ம சமைக்கும் போது நம்மளுக்கு வந்து நாட்டு தக்காளி பழத்தை சமைச்சோம்னா அருமையான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நம்ம சேர்த்த தக்காளி பழம் பாருங்கள், நல்லா சுருங்கி நம்மளுக்கு வதங்கி வந்துடுச்சு. இவ்வளோ முத்தம் வதங்கினா போதும். நம்ம இந்த மீன் குழம்புக்கெலாம் வதக்கிறது போல் ரொம்ப வதக்கி வித்துற தேவையில்ல. எல்லாமே நம்மளுக்கு வதங்கினா போதும். அதுக்கு நம்ம ஒன்றும் அதிகமாக வதக்கிடக்கூடாது, ரொம்பவும் வதக்கிடக்கூடாது. எல்லாமே இது போல் பாருங்கள், தக்காளி சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, தக்காளி சுருங்கியிருக்கு, போதும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம வெட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்ச இந்த கடக்நாத் கோழி, அதாவது கருங்கோழின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கோழியை நான் ஆட் பண்ணுறேன். கோழியை நம்ம சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி வைக்கலாம். ஒரே ஒரு டைம் போல் நம்ம இந்த மசாலாவும் இந்த கோழியும் ஒன்று சேராமல் நம்ம அதை வந்து நம்ம ஸ்டீர் பண்ணி விடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒன்று போல் கோத்தாயிடுச்சா. இப்போது தட்டி எடுத்து வச்ச பூண்டு, நல்லா ஒரு 2 பூண்டு போல் எடுத்து உரலில் இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூண்டை நம்ம சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்தாச்சு. மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி பூண்டு ரெண்டுமே சேர்த்து ஒன்றை போல் நம்ம வதக்கி விடலாம். அடியில் பிடிச்சிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து மல்லிப்பொடி சேர்க்க போகிறேன். ஸோ பாருங்கள், மல்லிப்பொடி வந்து நான் 2.5 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேன். வெறும் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் வந்து 1.5 டீஸ்பூன். 2.5 டீஸ்பூன் மல்லித்தூள், 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். கறி மசாலா 1/2 டீஸ்பூன். எல்லாமே சேர்த்து நம்ம வதக்கி விடலாம். மசாலா எல்லாமே இந்த எண்ணெயிலே இருக்கணும். மிதமான தீயில் வச்சுடுங்க. மசாலா சேர்க்கும் போது நான் முன்னாடி சொல்ல மறந்துட்டேன், மசாலா நம்ம சேர்க்குறச்சு மிதமான தீயில் இருக்கணும். ஏன்னா மசாலா திரும்பி ஒரு மாதிரி கரிஞ்ச மாதிரி ஸ்மெல் வந்துடும். அந்த வாடை வந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லா இருக்காது கறி சாப்பிட. மசாலாலாம் சேர்த்து மிதமான தீயில் 2 நிமிஷம் போல் விட்டேன். பாருங்கள், மசாலாவுடைய பச்சை மணம் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சிக்கன் வேகிற மொத்தம் நம்ம தண்ணி விடலாம். நான் வந்து கிரேவி தான் பண்ணுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் குழம்பு பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விடுங்க. இது நார்மல் நாட்டுக்கோழி எவ்வளோ மொத்தம் நம்மளுக்கு வேக டைம் எடுக்குமோ அவ்வளோ மொத்தம் இதுவும் வேக டைம் எடுக்கும். ஃபைனலாக தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நம்ம குழம்பு வந்து மூடி விட்டுடலாம். நல்லா நம்மளுக்கு சிக்கன் வந்து வெந்து வரணும். நம்மளுக்கு அதுக்காக வந்து நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். கலந்து விட்டு சிக்கன் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பெப்பர் சேர்க்குறது, அதுக்கப்புறம் கொதி வரைச்ச நம்ம லெமன் சேர்க்குறதெல்லாம் பார்க்கலாம். கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. கட் பண்ண லெமன் வந்து பாதி லெமன் போல் நான் ஸ்க்வீஸ் பண்ணி விடுறேன். அதோடு நம்ம வந்து
சிக்கன் வந்ததுக்கப்புறமா பெப்பர் சேர்க்குறத பார்க்கலாம். சிக்கன் பாருங்கள் நல்லா செமி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு வந்துடுச்சு. சிக்கனும் வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா பெப்பர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பெப்பர் பவுடர் வந்து 1½ டீஸ்பூன் போல் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கனுக்கெலாம் வந்து பெப்பர் தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். ஸோ நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பரை சேர்த்துட்டு மிதமான தீயில் 2 நிமிஷம் போல் வச்சு நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். சிக்கன் பாருங்கள் பெப்பர் சேர்த்துட்டோம். நல்லா எனக்கு கிரேவி டைப் செமி கிரேவி டைப்பில் வந்துடுச்சு. இது எனக்கு போதும். ஸோ நான் கறி லீஃப் சேர்த்துட்டேன். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நல்லாயிருக்கும். குழம்பா இருக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் ரோஸ்ட் மாதிரி பண்ணிங்கன்னா இந்த சிக்கன் வந்து ரொம்பவே கலக்கலாக இருக்கும் இந்த கடக்கநாத்து. அதனால தான் நான் வந்து இது சிக்கன் ரோஸ்ட் டைப்பில் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ரொம்ப அட்டகாசமான ஃப்ளேவர்ஸ் வருது. எனக்கு இப்போவே சொட எடுத்து சாப்பிடணும் போலவே இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணலாம், அடுப்பை அணைக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எடுத்து நம்ம மேலே அழகாக தூவி விட்டு அடுப்பை நம்ம இப்போ அணைக்க போகிறோம். ஸோ சுவையான கடக்கநாத்து, அதாவது கருங்கோழின்னு சொல்லக்கூடிய கடக்கநாத்து கோழி ரோஸ்ட் சுவையாக நம்மளுக்கு ரெடி பண்ணியாச்சு. ரொம்பவே சுவையான கடக்கநாத்து கோழி ரோஸ்ட் உங்களுக்காக வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி பவர் பூஸ்ட் பண்ண நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த சீசனுக்கு, அதாவது இந்த பனிக்காலத்தில் வந்து ஓவர் ஹீட் நம்ம உடம்புக்கு கொடுக்கும். ஸோ நம்ம வந்து இந்த கோல்டிலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வைத்தியமாக கூட இந்த கோழியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கடக்கநாத்து கோழியை இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். உங்களுக்கு வந்து அந்த ரெசிபிஸை நான் செஞ்சு காட்டினா ப்ரோன்னு மென்ஷன் பண்ணுங்கள், அம்மா செஞ்சு காட்டினா அம்மான்னு மென்ஷன் பண்ணுங்கள். அவங்களும் உங்களுக்காக வேண்டி நம்ம சேனலில் வீடியோஸை போஸ்ட் பண்ணுவாங்க. உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.